ஹலோ பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேதவசனம் சங்கீதம் 103 அதிகாரம் 12 வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். As far as the east is from the west, so far has he removed our transgressions from us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல விபச்சாரத்துல ஒரு ஸ்திரீ கண்டுபிடிக்கப்படுகிறாள். அப்பொழுது ஏசப்பாவை குற்றம் சாட்டும் பொருட்டு அவளை அவரிடத்தில் கொண்டு வருகின்றனர். ஏசப்பா குனிந்து தரையில எழுதி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கின்றனர். உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதலாவது கல்லை எறியுங்கள் என்பதாய். அங்கிருந்த சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒருவர் கூட அங்க நிற்கல. எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்திரீயிடம் இயேசு கிறிஸ்து, உன்னை ஒருவரும் அக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்டார். அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளிடம், இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்து அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தையோ வெறுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகத்தான் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கல்வாரி சிலுவையிலே சிந்தி தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்துல இடம் கொடுக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. பாவங்கள் சாபங்களிலிருந்து முழுமையான விடுதலையை ஆண்டவர் தருகிறார். அதுவரை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பாவங்களை ஆண்டவர் நினையாமல் இருக்கிறாராம். அவர் அதை கம்ப்ளீட்டா மறந்தே போகிறார். நம்மையும் ராஜாக்களாக லேவியராக அபிஷேகம் பண்ணுகிற தேவன் நம் ராஜகுமாரர்கள் ராஜகுமாரத்திகளாக தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு அன்பானவர் இல்லையா? இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். நாம வாழணும், நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஜீவனையே கொடுத்தவர். அவர் நல்ல நண்பன், நல்ல துணை. அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார், ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். எனவே ஏசப்பாவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல இடம் கொடுப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரையே உயர்த்துவோம். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எழும்பி பிரகாசிப்போம். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.